வணக்கம் தோழர்களே. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலை பார்த்தாலே காண்டாகிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறானுங்க. நேத்து தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை அவ்வளவு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஒட்டு போட்டு நாங்களாம் யோகியோ நாங்க. நேற்று மாலை சென்னை விமான நிலையத்திற்கு வந்த தமிழிசையை காட்ட போய் மைக்கண்ணிட்னா தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. தட 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 தடன்னு ஓடி இருக்கிறாங்க. கொஞ்சமாவது கூச்சப்பட்டு தூக்கி எரிஞ்சிருக்க வேணாம். பதவியும் பொறுப்பையும் தூக்கி போட்டு போடா நீயும் கட்சியும் அப்படின்ட்டு வந்துட வேண்டாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா இருக்கார்ல, நடு மீட்டிங்ல மேடையில் உட்காந்துக்கிட்டு குட்காவை தின்னுட்டு இருக்காருங்க, போத மருந்தை தின்னுட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் கடை வாங்கி நிதின் கட்கரி வாயில விடுறாரு. இவங்க தான் இந்தியாவில் இருக்கிற போதை பொருளை அப்புறம் ஒழிக்க போறானுங்களாங்க. நாட்டை நாசமாக்கி நடுத்தெருவில் நிறுத்தினது இந்த கும்பல். அதுலேயும் ஒன்றிய அமைச்சர்கள் மேடையில் உட்காந்து குட்கா போடுறது ரொம்ப கேவலங்க, கேடுகட்டத்தனங்க. இதுக்கு இடையில தூத்துக்குடியில லம்பா மாட்டிருக்கு பிஜேபி தலைவர் பதுக்கி வைத்த குட்கா போதை பொருள்கள் கிட்டத்தட்ட 1 டன் சிக்கி இருக்கு. இதெல்லாம் பேசாம என்ன ஆத்தாத்துறானுங்க. நம்ம விடலாமா? நமக்கு என்னங்க, அக்கா தமிழிசையே மேடையில் வச்சு ஒத்த கையை நீட்டி அசிங்கப்படுத்தும் போது சுருன்னு வருது. இதே ஒத்த கையை நீட்டி நிர்மலா சீதாராமன்ட்ட இவங்க பேசிடுவாங்களா? ஒத்த வரல நீட்டி இப்படி பேசிடுவாங்களா? பேச மாட்டானுங்க. ஏன்னா அவங்க நூல் இருக்கு. ஆனால் இங்கே அசால்ட்டை நொட்டாவையில் தட்டிட்டு மரியாதை அப்படின்னு பேச தெரியுது. 2 பேர் கையை ஒடிச்சு விட்டுருந்தோம்னா எல்லாம் சரியா போயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிற இடசாதி கும்பல் ஃபுல்லாக அதிகாரத்தில் உட்காந்து காசு பணம் பண்ணணுன்றதுக்காக வாயை பார்த்துக்கிட்டு உட்காந்து அடி வாங்கிட்டு தெரியுதுங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த அக்காவுக்காக நம்ம தான் வரைஞ்சு கட்டிட்டு இருக்கோம். அவங்க என்னன்னா இறங்கண்ணான்னு வந்து நிற்கிதுங்க. சரி, சென்னை விமான நிலையத்துக்கு வந்து இறங்கின அக்காக்கிட்ட நம்ம பத்திரிகையாளர் தம்பிங்க ஓடி போய் கேட்குறாங்க. அதுலேயும் பத்திரிகையாளர் தம்பிங்க கேட்குறாங்க, அக்கா எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஏதோ சொந்த அக்கா கஷ்டப்பட்ட மாதிரி பத்திரிகையாளர் எல்லாத்தையும் விட்டுட்டு மைக்கை காமிச்சுக்கிட்டு அக்கா எவ்ரிதிங் இஸ் ஓகே. அதில் எனக்கு அக்கா அமித்ஷா எதுவும் சொன்னாராங்க்கா, என்ன நடந்துச்சு, ஏதோ அக்கா தங்கச்சிகளுக்கு பிரச்சனை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகையாளர் கேட்டாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒருத்தர் மனசு ஒடிஞ்சு அவமானப்பட்டு வரும்போது அவங்கள ஏறி மிதிச்சு அரசியலாக சந்தோஷம் பண்ணுற கேடுகட்ட கூட்டம் நாம கிடையாது. நாம எதிரியையும் சரியாக பயன்படுத்துகிற ஒரு கூட்டம். சரி இருக்கட்டுங்க. இந்த சூழல்ல தான் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஏதாவது நடந்துச்சா மேடம், அங்கே அமித்ஷா என்ன பேசுனாங்க அப்படின்னு ஆங்கில பத்திரிகை எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. உடனே அக்கா என்ன பண்ணுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. ஓடி போய் காரில் உட்காந்துக்கிட்டு கும்பிட்டு என்னை ஆள விடுங்கடா, முடியலடா அப்படின்ட்டு கிளம்புறாங்க. பாருங்களே. அக்கா அக்கா எவ்ரிதிங் இஸ் ஓகே. அக்கா எவ்ரிதிங் இஸ் ஓகே. அக்கா அமித்ஷா என்ன பேசுனாரு? அக்கா அமித்ஷா என்ன பேசுனாரு? ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். Anything to clarify, ma'am, about that video? What did Amitsha say? அக்கா அக்கா எவ்ரிதிங் இஸ் ஓகே. Gone viral, ma'am. Anything that you would like to clarify? அக்கா எவ்ரிதிங் இஸ் ஓகே. அக்கா அமித்ஷா என்ன பேசுனாரு? அக்கா அமித்ஷா என்ன பேசுனாரு? ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். Anything to clarify, ma'am, about that video? What did Amitsha say? இதுக்கு இடையில தான் நேற்று சந்திரபாபு அவர்களினுடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடந்துச்சு இல்லையா? அங்க இந்த கும்பலே மொத்தமா டென்ட் அடிச்சு உட்கார்ந்து இருந்தானுங்களா, ஞாபகம் இருக்குல்ல? அங்கதாங்க இவங்க போறாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க. ஓடி போய் சந்திரபாபு அவர்கள் போய் நின்று அவங்கள வரவேற்கிறார். கொஞ்சம் கூட இத்தினூன்னு கூட மரியாதை தெரிஞ்ச கூட்டமா இருந்தா ஒரு 200 ரூபாய்க்கு 2 ரோசா பூ வாங்கிட்டு வந்து கையில கொடு. கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாத கூட்டங்க யாரு, நம்ம மோடி கூட்டம். ஏன்னு கேட்குறீங்களா? ஹோட்டலுக்கு வர்றாங்க தங்குற இடத்துக்கு. சந்திரபாபு அவர்கள் போய் அவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது ஒரு பூங்கொத்தை கொடுக்கறது வழக்கம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வல்ல ஒரு பூங்கொத்தை தூக்கிட்டு வந்து அப்படி கையில் கொடுக்குறாரு அமித்ஷா. சந்திரபாபு அவர்கள் அதை வாங்கி கையில் வச்சுட்டு பக்கத்தில் கொடுத்துட்றாரு. உடனே அவர் உள்ள வரங்குள்ளையும் அடுத்து பின்னாடியே நட்டா இறங்குறாரு. இவரை உள்ள அனுப்பிட்டு நட்டாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டா அதே பொக்கையை இந்த பக்கம் வாங்கி இப்படி கொடுக்குறாருங்க. அடைச்சி கருமங்களா இத்தனாயிரம் கோடியை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற கும்பல் ஒரு 1000-2000 ரோசா பூ வாங்கி கொடுக்கறதுல என்ன வந்துச்சு? இந்த கேடுகட்டத்தனத்தை. அன்னைக்கு என்னடானா அன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு. போன வாரமே இதே மாதிரி ஒரு இது நடந்துச்சு.
எதுக்குங்க காசு போட்டுருக்கு? ஏன் 4 புஸ்தகத்தை வாங்கிட்டு போய் கொடு, இல்லை ஒரு சிலையை வாங்கிட்டு போய் கொடு. என்னதுங்க ஏங்க பக்கத்தில் இப்படி எடுத்து கொடுத்தா இன்னும் வீடியோலாம் எடுக்க மாட்டாங்களா? ஏங்க இத்தனை பெரிய நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சர்களாக அதுவும் கேபினட் மினிஸ்டர்களாக இருக்கிற இந்த கும்பல் ஒரு பூங்கொத்தை ஒரு ஆளா கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இப்படி வட்டம் போட்டு அந்த சந்திரபாபு அவர்களினுடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழா மேடை இருக்குல்ல, இப்போ மேடையில் உட்காந்தா எப்படி இருக்கணும்? காலை கூட அகச்சி உட்காரக்கூடாது. இப்படி காலை ஒடுக்கி மக்கள் பார்க்கும்போது கையை கட்டி ஒழுங்கா மேடையில் உட்காந்துருக்கணும். பார்க்குறவங்க நம்மளை நாகரிகமானவங்களா பார்க்குறபடியா உட்காந்துருக்கணும் இல்லையா? அப்படித்தானே இதுவரை உட்காரணும். அல்லது பக்கத்தில் அவங்களோட பேசலாம், இங்கே பேசலாம், எந்திரிக்கலாம், தண்ணி பாட்டில் எடுக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் என்ன பண்ணணும்? மேடையில் உட்காந்துட்டு வேற மாதிரி வேலையை பார்க்கக்கூடாது. இவர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? முன்னாள் பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டா, இந்நாள் சுகாதாரத்துறையின் ஒன்றிய அமைச்சர் நட்டா, அவர் பக்கத்துல நிதின் கட்கரி, இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல கூச்சமே இல்லாம நட்டா என்ன பண்றாரு? பையில இருந்து ஒரு பாக்கெட் எடுத்து அடிக்கிறாரு. இப்படி இப்படி அடிச்சு ஒரு ஓரமா பிச்சு இப்படி பொட்டிட்டு இருக்காரு. குட்காங்க போத பொருளை ஒரு ஒன்றிய அமைச்சர் மேடையில உட்காந்துட்டு கையில இப்படி கொட்டுறாருங்க. உடனே பக்கத்துல இருக்கிற நிதின் கட்கரி அதுல தினூன்னு எடுத்து அப்படி வாயில போட்டுக்கிறாரு. தினூன்னு எடுத்து வாயில போட்டுக்கிறாரு. ரொம்ப பேச்சாயிருவியா அப்படின்னு. இவர் என்ன பண்ற? மொத்தமா கொட்டி தேய்ச்சு வாயில இப்படி போடுறாருங்க. என்னங்க கேடு கட்டத்தனம் இதுல. இங்க இருக்கிற காவி கும்பல் என்ன சொல்லுது? தமிழ்நாடு போதை மாநிலமாக இருக்கிறது, கஞ்சா விற்கிறாங்க. போதை மாநிலமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசம். இந்தியாவினுடைய போதை நுழைவாயிலாக இருப்பது குஜராத். நீங்க ஆள்ற மாநிலங்கள் தான் நாசமாய் போய் கிடக்கு. இந்தியால புள்ளி விவரங்க அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தாலே அம்புட்டு அசிங்கப்பட்டு நிற்பீங்க. தமிழ்நாடு தேடி தேடி போதை மருந்தை ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. தேடி தேடி போதையற்ற சமூகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து நொட்ன சொல்றீங்க. வேல் யாத்திரை நடக்கும்போது கார்ல வேலை வச்சுக்கிட்டு அபின் கடத்தின கும்பல் திருச்சியில பிஜேபி கும்பல். அதே மாதிரி பல இடங்கள்ல போதை மருந்துல பிடிபட்டவன் பிஜேபி காரன். இப்பயும் அதான் நடந்திருக்கு தெரியுங்களா? ஆக இந்தியா முழுதும் போதை பொருளை பரப்பிட்டு தமிழ்நாடு போதை மாநிலம் அப்படின்னு இந்த கும்பல் உருட்டுது. போதையற்ற தமிழ்நாடு, போதை டிஎம்கே அற்ற தமிழ்நாடு. கிளம்புமா, எங்க மாநிலத்தை எப்படி வச்சுக்கணும் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்தா மேடையில ஒன்றிய அமைச்சர் உட்காந்து பேக்கெட்டை கொத்திட்டு இருக்காரு. இங்க நான்ன்ற பிஜேபி காரன் பேசு பார்க்கலாம். இப்படி கொட்டி தின்னுட்டு இருந்தாரே, பேசுங்க. சுகாதாரத்துறை அமைச்சரே உட்காந்து கொட்டிட்டு இருந்தாருன்னா இந்த நாடு நாசமா போகாது, కేవలமா పోగాదు. పరమార్థంగా ది స్మార్ట్ ఆంధ్రప్రదేశ్ మనం చూడబోతూ ఉన్నాం. आदरणीय अमित शाह जी को हम स्वागत करते. என்னங்க நாட்டுல நம்ம இருக்கோம்? போதை மருந்து ஒழிக்க வேண்டிய ஒரு அரசினுடைய மிகப்பெரிய தலைவர் உட்காந்துட்டு மேடையில கொட்டி வாயில வைக்கிறாரு. இதுதான் நீங்க மக்களுக்கு வழிகாட்டுற லட்சணமா? இந்த லட்சணத்துல நீங்க தமிழ்நாட்டை குறை சொல்லலாமா? தமிழ்நாட்டை விரல நீட்ட உங்களுக்கு துப்பு இருக்கா? இங்க பாருங்க, 2-3 நாளைக்கு முன்னாடி விளாத்திக்குளம் பக்கத்துல கையும் களவுமா சிக்கியிருக்காப்ல. யாரு? விளாத்திக்குளத்து பக்கத்துல புதூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த புதூரினுடைய பிஜேபி ஒன்றிய தலைவர் கையும் களவுமா சிக்கியிருக்காரு. அப்படி என்ன நடந்துச்சு தெரியுமா? 1 டன் போதை பொருள் சிக்கி இருக்கு. விளாத்திக்குளத்துல இருக்கிற எஸ்பிக்கு ஒரு தகவல் போகுது, இப்படி போதை பொருள் விற்கிறானுங்க, நீங்க கண்காணிக்கணும்னு ஒரு ரகசிய தகவல் போன உடனே அவர் ஒரு டீமை 2-3 டீமை ஏற்பாடு பண்ணி அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்கள் முழுவதும் சுத்த வச்சாரு. ஏன்னா அங்க குட்டி குட்டி கிராமங்கள் தான் இருக்கும். ரோட்டு மேல 10 கடைகள் இருக்கிற ஒரு சின்ன சின்ன கிராமம் அப்படிதான் இருக்கும். புதூரே ஒரு 1000 வீடு இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான். இந்த புதூர் பக்கத்துல தான் போய் ஃபுல்லா வந்து சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கங்க தெரியாம நின்று வாட்ச் பண்றது, அங்கங்க சோதனை பண்றது எல்லாரும் பாக்குறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த டீம் போகும்போது அங்க ஒரு அரப்பாடி லாரி நிக்குது. அதுல நிறைய பொருள் இருக்கு. சம்மந்தம் இல்லாம இங்க நிக்குதுன்னு பார்த்தா அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பூட்டப்பட்ட கதவு பூட்டப்பட்ட ஒரு குடோன் இருக்கு. அந்த குடோன் பழைய குடோன், இப்ப யூஸே இல்லை. அந்த குடோன் வந்து பூட்டப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இது நிக்குது. அப்ப இந்த வண்டியை செக் பண்ணா உள்ள குட்கா இருக்கு, போதை பொருள் அத்தனையும் இருக்கு. சரி, அப்படியே பிடிச்சி சீஸ் பண்ணிட்டு உள்ள போய் கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா 1 டன்னுக்கான அத்தனை போதை பொருள்னு உள்ள இருக்கு. இருக்கிறத சீஸ் பண்ணிட்டு யாருடைய கொடோன்றான்னு போய் பார்த்தா பாஜகவினுடைய ஒன்றிய செயலாளர், புதூர் ஒன்றிய செயலாளர் இருக்கிற பழனி முருகனுடைய கொடோனா. இப்ப என்ன புரியுதுங்களா? நான் கஞ்சா கடத்துவேன், நான் வந்து அதை கடத்துவேன், இதை கடத்துவேன், எல்லாத்தையும் கடத்துவேன். எங்களை அண்ணாமலை பாதுகாத்துக்கிடுவாரு, எங்களை மோடிஜி காப்பாத்திக்கிடுவாரு. ஊரெல்லாம் நொட்டுன்னு சொல்ற இந்த கும்பல் லோக்கல்ல தூத்துக்குடி மாதிரியான ஒரு சின்ன மாவட்டத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு
கஞ்சாவை கடத்தி வித்துட்டு இருக்கான், குட்காவை வித்துட்டு இருக்கான், தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை வித்துட்டு இருக்கான். அங்கே உட்காந்துட்டு வாய்களையே அண்ணாமலை பேசிட்டு இருக்காப்ல. உனக்கு தில்லு இருந்தா பேச, அண்ணாமலைக்கு தில்லு இருந்தா பேச. அதாவது தமிழ்நாட்டில் போதை மருந்து தலைவரித்து ஆடுகிறது விற்கிற பயமுறா நீ தானே. இப்ப இந்த கூட்டத்துக்கு முன்னாடி வச்சு அடிச்சு தானே வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு இடையில புதுசா ஒண்ணு கிளம்பி இருக்குங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காருல்ல, அவருடைய இணையர் சௌமியா அன்புமணி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. என்னுடைய தோல்விக்கு காரணம் திருமாவளவன், அவர் திட்டமிட்ட சதி. இது என்னடா புது ரூட்ல போகுது அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் அதுவரையும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா எப்ப தெரியுமா நான் தோக்க ஆரம்பிச்சேன், அரூர் தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கையில தான் நான் தோக்க ஆரம்பிச்சேன். அரூர் தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை வந்தோடனே அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இணையர் சௌமியா தோத்துக்கிட்டே வர்றாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு கிளிக் ஆச்சு. ஏன் தெரியுங்களா, அரூருக்கு நான் பலமுறை பேச போயிருக்கேன். அங்க நடந்த ஒரு கொலையை மாதர் சங்கத்தின் மூலமா நாங்க போய் விசாரிச்சுட்டு வந்தோம். அங்க அந்த மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் அந்த ஊர்ல, அரூர்ல. எனக்கு தெரியும் அங்க விடுதலை சிறுத்தைகள் அதிகமா இருக்கிறாங்கன்னு. ஏன்னா மழையோட நாங்க விசாரிக்கிறதுக்காக ஒரு 6-7 மணி போல நாங்க போயிட்டு இருக்கோம் அந்த வீட்டுக்கு. அங்க அரூர் பகுதியில விசிகாவினுடைய தோழர்கள் எல்லோரும் வந்து நின்று மொத்தமா எங்களை பார்த்து எங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா போயிட்டு வாங்க தோழர், எதுனாலும் எங்கிட்ட கேளுங்க, இங்க நம்ம ஆட்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். நம்ம ஆட்கள்னா விசிகா ஆட்கள் அதிகமா இருக்கும்னு சொல்லி அனுப்புனார். அப்ப எனக்கு தெரியும் அரூர்ல அதிகமா விசிகா இருக்காங்க. அரூர் ஓட்டை எண்ணும் போது சௌமியா அன்புமணி தோத்துக்கிட்டே வரும்போதே நினைச்சேன் இந்த தோல்விக்கு ஆப்பு வச்சது நம்ம விசிகா தான் அப்படின்னு. ஓட்டை சரியா போட்டா எதிரிகளுக்கு ஆப்பாயிரும், அப்படித்தான். நம்ம யாரையும் போய் அப்படி அதெல்லாம் தேவையே இல்லாது. நம்ம ஓட்டை யாருக்கு போடணும் முடிவு போடுறோமோ அந்த ஓட்டை சரியா போட்டாலே எதிரிங்க தன்னால அவுட் ஆகி வெளியே போயிட்டே இருப்பானுங்க இல்லையா. அதைத்தான் அங்க பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையா பிரஸ் மீட்ல கதறி இருக்கிறாரு, எங்களுடைய தோல்விக்கே காரணம் திருமாவளவன். இல்லைங்க, உங்க சாதி வெறியும் உங்க மத வெறியும் உங்க பதவி வெறியும் தாங்க உங்க தோல்விக்கு காரணம். அண்ணன் எங்க வந்துருந்தாரு இங்க புரிய வைக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். ஆக இன்னைக்கு பூரா நாரி நசங்குழஞ்சு போனது பிஜேபி, பக்கத்துல உட்காந்து ஊதிக்கிட்டு இருந்தது அன்புமணி. நமக்கெல்லாம் சந்தோஷம்ப்பா.